என் செல்ல பிள்ளையே, நல்லது நினைத்தால் நல்லதே நடக்கும். எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். என் செல்ல பிள்ளையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு இருக்கும். உன்னை தேடி வந்து இருக்கின்றது இந்த அப்பன்தான். உனக்கு விருந்து செய்தியினை மனமாற கொண்டு வந்து இருக்கிறேன். என் குழந்தை, உன்னுடைய வேண்டுதல் எல்லாம் இந்த அப்பனிடத்தில் இப்பொழுது பழிக்கு விட்டது. என் செல்ல குழந்தையே, எப்பொழுதும் அன்பினை முழுமையாக நீ பெற்று கொண்டுதான் இருக்கின்றாய். என் தங்கமே, நீ ஏன் அப்பன் அன்பினை முழுமையாக பெற்றிருக்கிறாய்? என் தங்கமே, அப்பனுடைய வாக்கினை நீ கேட்க முடிகின்றது என்றாலே அப்பனுடைய அன்பினை நீ பெற்றதாகத்தான் அர்த்தம். நீ ஒரு முறை சிந்தித்து பார், இந்த அப்பனானவன் எப்படி உன் வாழ்க்கையில் நுழைந்தான் என்று. எப்படி இப்பொழுது தினம் தினம் உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறான் என்றெல்லாம். பூஜைகளிலும் நீ யாருக்கும் செய்தாலும் செய்யாவிட்டாலும் என்னை ஒருபோதும் நீ மறக்காமல் இருக்கின்றாய். நான் உன்னிடம் கேட்டதையும் கேட்காததையும் தினமும் எனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கின்றாய். என் தங்கமே, நீ என் மனதுக்குள் நீங்காத இடத்தில் இப்பொழுது அமர்ந்து விட்டாய். என் செல்ல குழந்தையே, என் மீது எத்தனை அன்பு கொண்டு இருக்கின்றாய் என்பதை நான் இப்பொழுது புரிந்து கொண்டேன். என் குழந்தை, இவையெல்லாம் எனக்கு செய்யுமாறு செய்தால் என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை. ஏனென்றால் என் குழந்தை எனக்கு செய்யும் என்று நன்றாக தெரியும் அல்லவா? நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்பது நான் ஏற்கனவே பலமுறை பஞ்சமிகளிடம் நீ எனக்கு செய்த பூஜைகளில் நான் புரிந்து கொண்டேன். என் குழந்தை, நிச்சயமாக இந்த அப்பன் இத்தனை நாட்களுக்கு பிறகு உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா? என் குழந்தையே, மனமுருகி என்னிடம் கேட்க வேண்டுதலை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன். நீ இந்த அப்பனிடம் மனமுருகி கேட்டது, என்னிடம் உனக்கு தந்தே தீர வேண்டும் என்று கேட்டது, வாழ்க்கையில் ஏற்பட்ட பல மாற்றங்களுக்கான தீர்வினை கேட்டது, உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டது, உன்னிடத்தில் இருந்து என்னென்ன துயரங்களை செய்தார்களோ நல்ல பாடத்தினை கேட்டது, இவை எல்லாவற்றையும் உனக்கு அப்பன் நிறைவேற்றி கொடுக்கின்றேன். என் செல்ல குழந்தையே, நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை ஒன்றை உன் கையில் ஒப்படைக்கின்றேன். அதை நிச்சயமாக உனக்கு நான் ஒப்படைப்பேன். உன்னுடைய ஆசையிலும் நியாயங்கள் இருக்கின்றது. என் குழந்தை, நீ ஆசையினை நிறைவேற்றி தானே என்னுடைய முதல் கடமையாக இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா? என் தங்கமே, நீ இப்பொழுது இருக்கும் நிலையை என் அப்பன் இடத்தில் நாம் வைக்க வேண்டிய பழித்து விட்டது. நிச்சயமாக அவர் நமக்கு கேட்டதை எல்லாம் கொடுத்து விடுவார். சந்தோஷத்தை நமக்கு இன்று கொடுத்து விடுவார் என்று நீ என் மீது கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கை நான் நிச்சயமாக வீணாக்கி விட மாட்டேன். என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராக இருந்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதை நான் முன்கூட்டியே உனக்கு தெரிவிக்கின்றேன். உனக்கு தெரிந்தவரோ தெரியாதவரோ, ஏற்கனவே அறிமுகமானவரோ அறிமுகம் இல்லாதவரோ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போகின்றது. உன் அப்பன் என்று உனக்கு உறுதி செய்கின்றேன். நீ அதிகபட்சமாக என்னிடம் கேட்கின்ற வேண்டுதல் நல்லதொரு வாழ்க்கை துணை. ஏற்கனவே அமைந்த வாழ்க்கை நல்லபடியாக அமைய விரும்பும் மனு, இனிமேல் செய்ய போகின்ற தொழில், ஏற்கனவே நடக்கின்ற தொழிலில் எல்லாவற்றையும் நல்ல முன்னேற்றத்தையும், கல்வியில் சிறப்பான முன்னேற்றத்தையும், இவற்றை எல்லாம் என் குழந்தை என்னிடம் கேட்கின்றார். என் குழந்தையே, ஒவ்வொருவரிடம் வேண்டுதலும் இந்த அப்பனிடம் வரும் பொழுது அப்பன் நிச்சயமாக எதற்காக இப்பொழுது நீ வருந்துகின்றாயோ அதற்கான தீர்வினை நான் கொடுப்பேன். எதற்காக எத்தனை வேதனை பட்டாயோ அதற்கான நல்லதொரு மருந்தினை நிச்சயமாக என்னிடமிருந்து நீ பெறப்போகின்றாய். உனக்கு கிடைக்கப் போகின்ற பதில் எல்லாம் உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கின்ற நல்ல விஷயங்களை
உனக்கு உணர்த்தி காட்டுவதற்காக மட்டுமே என்பதை நீ மறந்து விடாதே. எல்லா விஷயங்களையும் உனக்கு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடைய நினைப்பதை நிச்சயமாக அடைந்து விடுவாய். இந்த அப்பன் இனி உனக்கு துணையாக எப்பொழுதும் இருப்பேன். என் மீது நம்பிக்கை அதிகமாக வைத்து விட்டாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவதே என்னுடைய முழு கடமையாக இருக்கும். நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். நான் இனிமேல் எப்பொழுதும் உன் கையை விடவே மாட்டேன் என்று நான் நினைக்கவும் மாட்டேன். நீ அதனால் என் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை இதுவரை எப்படி வைத்தாயோ அதுபோல இனிமேலும் வைத்திருந்து இந்த அப்பனிடமிருந்து நம்பிக்கை கொண்டு என்னை கையெடுத்து எப்படி வணங்குகிறாயோ அதுபோல இருந்து விடு என் தங்கமே. அனைத்தையும் மாற்றி உன் கையில் நான் கொடுத்து விடுவேன். அதுவரை இந்த பொறுப்பை உனக்கு மிக அவசியமாக மாற்றி வேண்டுதல்களை நிறைவேறும்படி அப்பன் வாக்குறுதி கொடுத்து விடுகின்றேன். இனிமேல் அதனை நிறைவேற்றாமல் நான் ஒருபோதும் ஓய்ந்து விட மாட்டேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே. சந்தோஷம் என்பது பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை வாழ்வது கிடையாது. எவ்வளவு பிரச்சனைகள் தான் வந்தாலும் அதை சமாளித்து வாழ்வதுதான் உனக்கான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சந்தோஷம் தானாக வந்துவிடும் என்று நினைத்து விடாதே. அனைத்தையும் தாண்டி கிடைப்பதற்கு பெயர்தான் சந்தோஷம் என் குழந்தை. அது இனி உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக உனக்கு கிடைக்கப் போகின்றது. புன்னகை மௌனமும் எப்பொழுதும் மிக பெரிய ஆயுதமாக இருக்கின்றன. ஏனென்றால் புன்னகை பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் மனிதர்களை உனக்கு வரவிடாமல் தடுத்துவிடும். நீ சரியான இடத்தில் புன்னகைத்தால், நீ சரியான இடத்தில் சிரித்து விட்டாலே சிலருக்கு அந்த பிரச்சனை எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற புன்னகை பலரின் ஒட்டு மொத்த மனநிலையையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் முடிந்து விடுவதற்கு வாய்ப்புகள் பல இருக்கின்றது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனமானது பலருடைய பிரச்சனைகளை உன்னிடம் வரவிடாமல் தடுத்துவிடும். அது தடுத்து நிற்கும். உன்னை சோதித்து பார்ப்பவர்கள் உன்னை தேடி உன்னுடைய வேலை என்னவோ அதனை செய்து கொண்டு மௌனமாக இருந்து விட்டால் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட அவர்களுக்கு துணிவு இல்லாமல் சென்றுவிடும். அவர்களை அவமானப்படுத்துவதற்கு சமமாக மாறிவிடும். அவர்களின் நடவடிக்கை என் குழந்தை வாழ்க்கையில் வெற்றியும் நிரந்தரமாக கிடைக்கும். தோல்வியும் வெற்றியும் நிரந்தரமாக கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையில் நீ வாழ்வதற்கு முன்னேறுகின்ற இந்த போராட்டம் மட்டுமே உனக்கு எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கும். இதுவரை அப்படித்தான் இருந்து விட்டாய். இதுவரையிலும் நீ எல்லாவற்றையும் சமாளித்து விட்டாய். இனிமேல் உன் வாழ்க்கையில் இது போன்ற காலம் முடிந்து நீ நல்லதொரு வெற்றி படியினை அமரப் போகின்றாய். ஒவ்வொரு படியும் நீ இப்பொழுது கடந்து வரும் பொழுது உனக்கான வெற்றி என்பது அங்கு நிர்ணயிக்கப்படுகின்றது என்பதை நீ மறந்து விடாதே. வாழ்க்கையில் எதையும் நீ தேடி அலையாதே. உனக்கு தகுதி என்று ஒன்று இருக்குமானால் நிச்சயமாக அதுவெல்லாம் உன்னை தேடி வந்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. வாழ்க்கையை நீ நினைப்பது போல ஒரு முறை இருக்காது. ஆனால் நீ நினைப்பது போல அவரை மாற்றி அமைக்க முன்னால் முடியும். அதற்காக உன் மனதுக்குள் சரி, உன்னுடைய வாயிலும் சரி, உச்சம் வேண்டிய ஒரே ஒரு வாக்கியம் என்ன தெரியுமா? என்னால் முடியும் என்பதுதான். என்னால் முடிகின்ற காரியம் வேறு யாராலும் முடியாது. நான் முடிக்கவில்லை என்றால் அது வேறு யாராலும் முடிக்க முடியாது என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும். அருகில் வந்து விட்ட பிறகு பொழுதும் அதிலிருந்து நீ அழிந்து விடக்கூடாது. தனியாக இருக்கும் பொழுது, எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை சிந்தித்து இருக்கும் பொழுது, கூட்டத்தோடு நிற்கும் பொழுது பேசுகின்ற வார்த்தைகளிலும் கவனமாக இருக்க வேண்டும். தனியாக இருக்கும் பொழுது தேவையில்லாமல் சிந்தித்து உன்னுடைய மனதினை அங்கு இங்கும் அலைபாய விட்டு விடாதே, பட்டு விடாதே.
அதுபோல 10 பேர் இருக்கின்ற ஒரு கூட்டத்தில் சென்று நீ பேசுகின்றாய் என்றால் உன்னுடைய வார்த்தையில் மிக கவனமாக நீ இருக்க வேண்டும் என் தங்கமே. ஏனென்றால் உன் வாயில் வருகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் அர்த்தம் உண்டு, அது மிக கூர்மையானது. நீ பேசிவிட்ட பிறகு நீ வருந்தினால் கூட மீண்டும் அதனை உன்னால் அள்ளி எடுக்க முடியாது என்பதை உன்னிடத்தில் உள்ள திறமையை நீ புரிந்து வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் என் பிள்ளை, நீ அந்த முல்லை போன்றுதான் இருக்க வேண்டும். யார் உன்னை மிதிக்கின்றார்களோ, யார் உன்னை வாழ்க்கையில் அவமதிக்கின்றார்கள் நினைக்கின்றார்களோ அவர்கள் கையில் அந்த பாவத்தை அவர்களே எடுக்கின்றபடிதான் நீ உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்க வேண்டும். தவிர ஒருபோதும் இந்த வாழ்க்கையை வெறுத்து அதை விட்டு செல்ல நீ மனநிலையை விடக்கூடாது. நீ எனக்கு செய்த பூஜைகள் எல்லாம் இந்த அப்பன் மனம் குளிர்வித்து மட்டுமல்லாமல் இந்த அப்பன் உன்னை தேடி வரவும் அது இப்பொழுது வைத்திருக்கின்றது. நிச்சயமாக இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே என்பதை நீ மறந்துவிடாதே. நம்பிக்கையை விட்டு விடாதே. நீ இனி உன் தோல்வியை என்பது ஒருபோதும் கிடையாது என்று என் செல்ல குழந்தை நீ எப்பொழுதும் நினைக்க வேண்டும். எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் தங்க பிள்ளையே. அதனால் எதற்காகவும் கலங்காதே, எல்லாவற்றையும் நினைத்து வருந்தாதே. என் செல்ல குழந்தைக்கு இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.